என்னவா ஆகலாம் அப்படின்னா எப்படி கூப்பிட்டுருக்காங்க பாருங்க கெஸ்ட் 2 பேர். நல்லா படிக்கிற பிரவீனையும் ஆவரேஜா படிக்கிற என்னையும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நல்லா படிச்சீங்கன்னா அந்த கோட்டை எப்படி ஒரு 40,000 ரூபா இருக்கும் மச்சான் போட்டுருக்குது. காலேஜ் படிக்கும்போது நாங்கள் 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்லாம் இல்லை. அவர் வேற டிபார்ட்மெண்ட், நம்ம வேற டிபார்ட்மெண்ட். ஸோ நல்லா படிக்கிற பசங்க கொஞ்சம் ஒரு தனியாக இருப்பாங்களா, அதனால நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம். போகிறான் பத்தியா, அவன் சொல்லுவான் போகிறாங்க பத்தியா அப்படின்னு. அப்படி இருந்து படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ முதலே பிரவீன் மாதிரி நல்லா படிச்சிருக்கலாம் போல இருக்கேன் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கோம். நல்லா செம்ம ஜாலியான அனைத்து நல்ல விஷயங்களும் சூப்பராக நடக்குது லைஃப்லன்ற ஃபீல் வந்துருச்சு. நான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறேன், மச்சான் 10th நல்லா படித்தா போதும், 11th ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னார் எங்கள் அப்பா. என்கிட்டயும் சொன்னார் மச்சான் எங்கள் அப்பா. அப்புறம் 11th 12th மட்டும் நீ படித்தா போதும், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் படிக்க தேவை மச்சான் எங்கள் அப்பா என்கிட்டயும் சொன்னார் மச்சான். அப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த 4 வருஷம் டிகிரி வாங்கினா தான் லைஃப் இல்லைன்றாரு மச்சான். இனிமேல் அதால நம்பவே கூடாது மச்சான், கரெக்டா அப்படின்னு நாங்களே சொல்லிட்டு பெருமையாக சிரிச்சுக்கிட்டோம். ஆனால் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, எல்லாரும் ஆல் கிளியர் பண்ணுறப்போ நம்ம அரியர் வைக்கிறப்போ ஒரு வலி ஒன்று வரும் பாருங்க. இன்ஸ்டாகிராமில் 100 ஸ்டோரி போடணும் நீங்கள், ஃபீலிங் டிப்ரெஸ், ஃபீலிங் சேட், ஃபீலிங் இமோஷனல். ஏன்னா கூடவே தானே நான் அந்த நீப்பராக பாஸ் ஆனேன். அந்த அரியர் நம்ம மட்டும் வச்சுட்டு ஒரு வருத்தம் வரும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வருத்தம் வரும். அப்புறம் தொடர்ந்து வைக்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன். நான் ஒரு 9 பேப்பர் அரியர் வச்சிருந்தேன். அப்புறம் என்ன கேட்டேன், 10ஓட 11 அதோட இது ஒன்று அரியர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் கெரியர் பார்த்துக்கலாம். இப்படிலாம் நல்லா இருந்தது பேச. எப்போவா செகண்ட் இயர் வரைக்கும். 3rd இயர்ல எங்கள் அப்பா கூப்பிட்டாரு, தம்பிங்கவா எப்படி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு தெரியாதுன்ற நம்பிக்கை நம்ம இருப்போம். அவங்களுக்கு தெரியல, அவங்க நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சவங்க தான் நம்ம பேரண்ட்ஸு. அரியர் எத்தனை அப்படின்னாரு, 1 2 இருக்கு. அப்புறம் பார்த்தா இங்கே காலேஜ் வந்து ஒரு லெட்டர் ஒன்று போடுவாங்க. அப்போலாம் லெட்டர் நேராக வீட்டுக்கு நம்ம காலேஜில் ஒரு டைம் போயிருக்கு. அதில் 9 அரியர்ஸ் ப்ளீஸ் கம் அண்ட் மீட் பிரின்சிபல் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்து பார்த்தோன்னு, அங்கே இல்லைப்பா நான் கிளியர் பண்ணுறப்பா. அப்போ சொன்னார், கல்யாண பத்திரிகையில் கூட நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னு போட முடியாது, அதுக்காவது படிடா அப்படின்னாரு. என்ன இவ்வளோ நம்ம வாழ்க்கை தரம் கூட இறங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படத்தில் இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோ படிக்க ஆரம்பிப்பார்ல, அந்த மாதிரி மச்சான் படிக்கிறோம் எப்படியாவது கிளியர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கூட இருக்க பசங்களாம் சொல்லி கொடுத்து படித்து 4 வருஷம் முடிச்சு டிகிரி முடிச்சிடறோம். 4 இயர்ஸ்ல எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணிடுறோம். எப்போ ரிசல்ட் வந்ததுனாலும் எங்கள் ஹெச்ஓடி ஃபர்ஸ்ட் ஏன் மார்க் தான் பார்ப்பாரு, நீ ஏன் கிளியர் பண்ணிட்ட அப்படின்னா நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள தான் பார்க்க அப்படின்னாரு. ஸோ அப்படி ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அருண் பிரசாத் சார் எங்கள் ஹெச்ஓடி எல்லாம் மோட்டிவேட் பண்ணி டிகிரிலாம் வாங்கிட்டோம். டிகிரி வாங்குறப்ப அந்த இது கொடுப்பாங்கல்ல, இந்த கவர்மெண்ட் போட்டு வாங்குவோம்ல, அது 200 ரூபா 250 ரூபா ஏதோ கேட்டாங்க. அப்போ சார் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது சார். அவரு டேய் நான் தரேன்டா, நீ எல்லாம் வாங்கினதே அதிசயம்டா, நீ போய் நான் 6 பேருக்கும் நான் தரேன்டா, நீ எல்லாம் எடுத்து டிகிரி வாங்கினது இதே ஸ்டேஜில் தான் கொடுத்தாங்க, போய் வாங்கடா அப்படின்னாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு ஃபீல். வெளியே வந்ததுக்கப்புறம் டிகிரி வாங்கிட்டோம்னு பார்த்தா எல்லாரும் இப்போ பிரவீன் மாதிரி ஆட்கள் இன்டர்வியூ போகிறாங்க, நம்மளும் அவங்க போனோம்னா வாசலே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் இருந்தால் பரவாயில்ல, உனக்கு இருக்கிறது எல்லாமே ஹிஸ்ட்ரியாக இருக்குது, இவ்வளோ அரியர் இருந்தால் உனக்கு யாரா சேர்ப்பான்னுவாங்க. ஸோ நம்ம கேட்டு உள்ளே போக முடியாதுன்ற ஒரு வருத்தம் இருக்கு பாரு, அப்போ தான் ஃபீலிங் ஆகும். ஸோ இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் மேடம் அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, 10th என்ன பண்ணீங்களோ 12th